இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நொந்து நூடுல்ஸ் ஆன அதிமுக தொண்டர்கள் தான் உண்மையான தியாகிகள். சட்டப்பேரவைக்கு அதிமுகவினர் தியாகி யார் என்ற பதாகை பிடித்து வந்த நிலையில் முதலமைச்சர் விளக்கம். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலில் விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். ஆக தியாகிகள் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன் தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக அரசால் மாணவர்களே நொந்து நூடுல்ஸ் ஆகியுள்ளார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. நீட் தேர்வு யார் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என்றும் கேள்வி. அதாவது ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாய் போயிருக்கிறாங்க. இது அவருக்கு பாவம் தெரியல. இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் பேரவையில் இருந்து வெளியேறிய நிலையில் செங்கோட்டையன் அமர்ந்து தனித்து செயல்பாடு. கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது செங்கோட்டையன் தனி ஆளாக பேசிவிட்டு வெளியேறியதால் வலுக்கும் உட்கட்சி பூசல். நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையன் சந்திப்பு குறித்த கேள்விக்கு இபிஎஸ் பதிலளிக்க மறுப்பு. மக்கள் பிரச்சினை தொடர்பான கேள்வியை கேளுங்கள் என பதில். சார் இதுக்கு அதுக்கு என்ன மாற்று விடுங்க சார். யார் சார் இதை சந்திக்கிறத ஒரு பெரிய விஷயமா பத்திரிகையில் ஊடகத்தான் காட்டுறீங்க. வேற வழி இல்லை. இது ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை சொல்றோம். அதை போல் நாட்டு மக்கள் எடுத்து சொல்லுங்க. டாஸ்மாக் தொடர்பான வழக்கை வேறு மாநிலத்தில் நடத்த உச்சநீதிமன்றத்தில் கேட்பது ஏன் என்று இபிஎஸ் கேள்வி. வழக்கு வேறு மாநிலத்திற்கு சென்றால் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று திமுக அரசு நினைப்பதாக குற்றச்சாட்டு. இந்த அரசு சார்ந்த இந்த நிறுவனம் ஏன் பயந்து போய் நம்முடைய மாநிலம் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தை நம்பாமல் வேறொரு மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது? அதான் என்னுடைய கேள்வி. டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற கோரவில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மறுப்பு. உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைத்ததாக விளக்கம். நாங்கள் வழக்கு அவர்கள் தொடர்ந்தால் அந்த வழக்கிலே நிரூபிக்க முடியும். அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட வேண்டும் என்பத கோரிக்கையைத்தான் நாங்கள் அங்கே முன்வைத்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சட்டப்பேரவையில் பதாகை ஏந்தியதாக அதிமுக உறுப்பினர்கள் 13 பேர் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று உத்தரவை திரும்ப பெற்றார் சபாநாயகர் அப்பாவு. பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தின் போது கச்சத்தீவு பற்றி பெரிய முன்னெடுப்பு இல்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். இலங்கை சிறையில் உள்ள 97 மீனவர்களை விடுவிக்கவும் பெரிய அளவில் நடவடிக்கை இல்லை என்றும் குற்றச்சாட்டு. அந்த தீர்மானத்தை மாண்புமிகு இந்திய பிரதமர்களுக்கு உடனடியாக அனுப்பியும் வைத்திருந்தோம். இந்த நிலையில் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை சென்றிருந்தார். அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தீவு குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. மேலும் சிறையில் வாடும் 97 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளும் மீட்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாதது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. இலங்கை சென்றிருந்த பிரதமர் மீனவர் பிரச்சினை பற்றி பேசவில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். இலங்கை சிறையில் வாடும் எஞ்சிய மீனவர்களை விடுதலை செய்வது தொடர்பாக எந்த தகவலும் இல்லை என்றும் வேதனை.
எனவே அந்த நீல பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக இந்த பயணம் உறுதுணையாக இருக்கும் என்றெல்லாம் அன்று சொல்லிவிட்டு அங்கே போய் நம்முடைய மீனவர்களை பற்றி எந்த விதமான பேச்சும் பேசவில்லை, கச்சத்தீவை பற்றி பேசவில்லை. அதை பற்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு அவர் செல்வதற்கு முன்கூட்டியே மீனவர் பிரச்சனையை நீங்கள் பேசி அவர்களுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டார். அந்த தீர்வு காணப்படவில்லை. நாடு முழுவதும் அமலாக்கத்துறையினர் பாஜகவின் கூட்டணி கட்சி போன்று செயல்படுகிறது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். சார், அமலாக்கத்துறை என்பது அதாவது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கூட்டணி கட்சி. நம்முடைய அதிமுகவை போல, அதுபோல் சந்திரபாபு நாயுடு கட்சியை போல, நிதிஷ்குமார் கட்சியை போல இடியை நாங்கள் அவருடைய ஒரு கூட்டணியாகத்தான் பார்க்கிறோமே தவிர வேறல்ல. அது இன்றைக்கு அரசியல் முத்திரை குத்தப்படாத கூட்டணி கட்சி. ₹576 கோடி மீனவர்களுக்கு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. 82 லட்சம் ரூபாய் செலவில் உபகரணங்கள் வழங்கி தொடர் பணிகளும் மேற்கொள்ளப்படும். மீன்பிடித்துதல், மீன் பதப்படுத்துதல், மீன் உலர்த்தும் தொழில்நுட்பங்கள், தொழில்நுட்ப உபகரணங்களை அளித்தல் மற்றும் பயிற்சிகள் வழங்கி ஊக்குவிக்கும் திட்டம் சுமார் 2500 மீனவ குடும்பங்களை சார்ந்த பயனாளிகளுக்கு 9,90 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். தங்கச்சி மடம் பகுதியில் 150 கோடி ரூபாயில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மீனவர் நலனுக்காக 52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறப்பு திட்டங்களை அறிவித்தார் முதலமைச்சர். வழிவகை செய்யும் பொருட்டு தங்கச்சி மடம் பகுதியில் 150 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இதற்கான பணிகள் துவங்கும். செய்யாறு சிப்காட் எண்ணூர் தொழிற்தர சாலை திருவண்ணாமலை வரை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏ.வ. வேலு பதில். சென்னையில் 10 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர் கே.என். ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் அதிரடி ரெய்டு. திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சர் கே.என். நேரு வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. மத்திய துணை ராணுவத்தினர், போலீசார் துணையுடன் அதிகாரிகள் ரெய்டு. திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சர் கே.என். நேரு வீட்டின் முன்பு திரண்டு வரும் ஆதரவாளர்கள். அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வரும் நிலையில் ஆதரவாளர்கள் குவிந்து வருவதால் பரபரப்பு. கோவை மசக்காளிபாளையம் அமைச்சர் நேருவின் தம்பி மணிவண்ணன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. 3 வாகனங்களில் வந்த அதிகாரிகள் தீவிர விசாரணை. டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் இன்று மாலை 5 மணிக்குள் சீமான் நேரில் ஆஜராக வேண்டும். இல்லாவிட்டால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று திருச்சி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பாலாஜி கடும் எச்சரிக்கை. சிவாஜியின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து பிரபு தொடர்ந்த வழக்கு. அன்னை இல்லம் மீது தனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 66,280 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 8,285 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பு காரணமாக மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் வரலாறு காணாத வகையில் 3000 புள்ளிகளுக்கு மேல் சரிவு. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 1000 புள்ளிகள் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் கடும் அதிர்ச்சி. உலக புகழ்பெற்ற திருவாரூர் ஆழித்தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியது. ஆரூரா தியாகேசா என முழக்கம் எழுப்பி திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வரும் பக்தர்கள். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் வெகு விமரிசையாக நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். பக்கிங்காம் கால்வாயில் 3 புதிய பாலங்களை கட்ட டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி. பழைய மாமல்லபுரம் புதிய மாமல்லபுரம் சாலையை இணைக்கும் வகையில் நடவடிக்கை. கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள நம்பியூரில் சூறாவளி காற்றினால் மரம் வேரோடு சாய்ந்ததில் 15க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். மின் கம்பங்களும் சேதமடைந்ததால் மின்சாரம் துண்டிப்பு. மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதியில் உலாவரும் சிறுத்தையால் மக்கள் அச்சம். உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினருக்கு கோரிக்கை.